இப்ப நம்ம புதிதா வேற ஒரு டாபிக் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா கணித குறியீட்டு செயல்களின் இடமாற்று முறை. அது என்ன சார் கணித குறியீட்டு செயல்களின் இடமாற்று முறை? இது ஆங்கிலத்துல மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். பாருங்க, இந்த வகை வினாக்களில் கணித குறியீடுகளான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் குறியீடுகளுக்கு இந்த குறியீடுகளின் இடையே மாற்றி மாற்றி பொருள் கொள்ளப்படும். அவ்வாறு கொடுக்கப்படும் போது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட குறியீடுகளை நீக்கிவிட்டு அந்த குறியீடுகளுக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட குறியீடுகளை பயன்படுத்தி தீர்க்க வேண்டும். சரி, இப்ப நம்ம இங்க பார்த்தோம் பாத்தீங்களா, இதுதான் இதற்கான விளக்கம். இந்த பாராகிராஃப்ல என்ன சொல்லிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம ஒரு விளக்கம் பார்த்தோம். இந்த விளக்கத்திற்கான அர்த்தம் என்ன அப்படின்றத இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். பாருங்க, அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். A plus B minus C into D divided, அதாவது வகுத்தல் E அப்படின்னு கணக்குல கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துக்கு கணக்குல வேற ஒன்னும் கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த பிளஸ் அப்படின்றத மைனஸா கன்சிடர் பண்ணுங்க, மைனஸ் அப்படின்றத பிளஸ்ஸா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பெருக்கலை வகுத்தல் அப்படின்னும் வகுத்தலை பெருக்கல் அப்படின்னும் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த லெட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஏ, பி, சி, டி, இ, இதற்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கணித குறியீடுகள் எப்படி மாற்றம் அடையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, பிளஸ்ன்றத மைனஸா வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிளஸ் அப்படின்றத மைனஸ்னும் மைனஸ் அப்படின்றத பிளஸ் அப்படின்னு சொல்லியும் பெருக்கலை வகுத்தலாகவும் வகுத்தலை பெருக்கலாகவும் கன்சிடர் பண்ணணும். இதுதான், அதாவது இந்த முறையில மாற்றம் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா, இதை வச்சுதான் நம்மளுடைய கணக்கை சால்வ் பண்ணி விட கொண்டு வரணும். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த விளக்கம் என்ன அப்படின்னு? சரி, இது தொடர்பா சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. பிளஸ் என்பது மைனஸ் எனவும் மைனஸ் என்பது பிளஸ் எனவும் பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும் வகுத்தல் என்பது மைனஸ் எனவும் கொண்டால் 21 வகுத்தல் 8 கூட்டல் 2 கழித்தல் 12 பெருக்கல் 3, அதாவது 21 divided by 8 plus 2 minus 12 into 3 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. சரி, இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கொடுக்கப்பட்ட கணக்கில் குறியீடுகளை மாற்றி எழுதினால், அதாவது நமக்கு இந்த டிவைடட் பிளஸ் மைனஸ் அண்ட் இந்த பெருக்கல், அதாவது மல்டிபிளிகேஷன், இது எல்லாமே எப்படி மாற்றம் அடையுதுன்னு கொடுத்துருக்காங்க. இது கணக்கிலே கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்கக்கூடியத கொஸ்டின்ல கொடுத்தபடி நம்ம மாற்றி அமைச்சோம் அப்படின்னா இது நமக்கு கிடைக்கும். அதாவது 21 minus 8 into 2 plus 12 divided by 3. அதுக்கப்புறம் இதை நம்ம சால்வ் பண்ணணும். இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரிசையில ஃபர்ஸ்ட் டிவைடட், அதுக்கப்புறம் பெருக்கல், அதுக்கப்புறம் கூட்டல், அதுக்கப்புறம் கழித்தல், இந்த வரிசையின் படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். அதை தான் இங்க வேர்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. மாற்றப்பட்ட கணக்கில் வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் என்ற வரிசையில் மாற்றப்பட்ட கணக்கில் வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் என்ற வரிசையில் முறையில் மதிப்பீடு செய்ய வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 12 divided by 3 சால்வ் பண்ணணும். அப்ப நமக்கு ஆன்சர் 4ன்னு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இந்த 8 இன்ட்டு 2 அது 16, அப்புறம் இந்த 21. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், வகுத்தல் பண்ணியாச்சு,
பெருக்கல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கூட்டல் பண்ணணும், கழித்தல் பண்ணணும். இறுதியா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 9. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த 4 ஆப்ஷன்ல 9 அப்படின்ற ஆன்சர் ஆப்ஷன் 2ல இருக்கு. சோ ஆப்ஷன் 2 தான் சரியான விடை. சரி, மேலும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் தவறாக கணித்தாலும் அதன் விடையும் பல் வாய்ப்புகளில் ABCD ஏதேனும் ஒன்றில் இருக்கும். ஆகையால் மேற்கண்ட முறையில் மட்டுமே செய்து பழக வேண்டும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு கொடுத்திருக்கின்ற வரிசையில முதலாவதாக வகுத்தலையும், இரண்டாவதா பெருக்கலையும், மூன்றாவதா பிளஸையும், நான்காவதா மைனஸையும் செய்ய வேண்டும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஆனால் இதை விட்டுட்டு கணக்குல கொடுத்தபடியே அதனோட வரிசைப்படி பண்ணும்போது வேறு ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கப்படுது. ஆனால் அவ்வாறு கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்சருமே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஒரு விடையா இருக்கும். சோ இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறது மிக 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 முக்கியமானது. நம்ம எந்த வரிசையின் படி பண்ணணும் அப்படின்னா, முதலாவதாக வகுத்தல், இரண்டாவதாக பெருக்கல், மூன்றாவதாக கூட்டல், நான்காவதாக கழித்தல். இதன் அடிப்படையில் தான் பண்ணணும். சரி, அடுத்து மேலும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. பிளஸ் என்பது டிவைடட், டிவைடட் என்பது இன்ட், இன்ட் என்பது மைனஸ் மற்றும் மைனஸ் என்பது பிளஸ் எனவும் கொண்டால் 24 பிளஸ் 6 இன்ட் 2 டிவைடட் 3 மைனஸ் 4 இதன் மதிப்பு என்ன? இதுதான் நமக்கு கேட்கப்பட்டிருக்கின்ற கொஸ்டின். சரி, இதை எப்படி சால்வ் பண்ணன்றதை இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்க, மாற்றப்பட்ட கணக்கு. நமக்கு ஆன்சர், நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? 24 பிளஸ் 6 இன்ட் 2 டிவைடட் 3 மைனஸ் 4. சோ இந்த பிளஸ் டிவைடட் ஆகவும், இன்ட் மைனஸ் ஆகவும், இன்ட் மைனஸ் ஆகவும், டிவைடட் இன்ட் எனவும் மைனஸ் பிளஸ் எனவும் மாற்றப்பட்டால் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? வகுத்தல் பார்க்கணும். அப்ப 24 டிவைடட் பை 6 இதை சுருக்கிட்டு அதுக்கப்புறம் பெருக்கல் 6, அதுக்கப்புறம் கூட்டல் 4, இறுதியா நமக்கு ஆன்சர் 2 வருது. நமக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ல நமக்கு கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷன்ஸ்ல இந்த ஆன்சர் 2 அப்படின்றது எங்க இருக்கு? ஆப்ஷன் 4 வந்து 2 அப்படின்னு இருக்கு. சோ ஆப்ஷன் 4 தான் சரியான விடை. சரி, நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க சார். A என்பது பெருக்கலையும், B என்பது பிளஸையும், C என்பது வகுத்தலையும், D என்பது மைனஸையும் குறிக்கும் எனில் 20A 4B 4C 2D 3 மதிப்பு யாது? இதுதான் நம்ம கேட்கப்பட்ட கொஸ்டின். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ்ல பிளஸ் மைனஸா வச்சுக்கோங்க, மைனஸ பிளஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த கொஸ்டின்ல ABCD அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட வினா 20A 4B 4C 2D3. இது எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா, இந்த A அப்படின்றத இன்ட்டு, B அப்படின்றத பிளஸ், C அப்படின்றத டிவைடட், D அப்படின்றத மைனஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 20 into 4 plus 4 divided 2 minus 3 இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. சோ நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது டிவைடட், அதுக்கப்புறம் இன்ட், அதுக்கப்புறம் பிளஸ், அதுக்கப்புறம் மைனஸ். இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம எப்பவுமே பண்ணணும். சோ இப்ப அதை பார்க்கலாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத. பாருங்க, முதலில் டிவைடட். அப்ப நமக்கு இங்க வகுத்தல் எங்க இருக்கு? 4 divided by 2. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதை தான் சுருக்கணும். சோ இந்த 20 into 4 இதை அப்படியே வச்சுக்கலாம். பிளஸ் இந்த 4 divided by 2 எழுதியாச்சு.
இந்த 4 டிவைடட் பை 2 நம்ம சுருக்கணும் அப்படின்னா 2 அப்படின்றது ஆன்சர் கிடைச்சிருது. இந்த கடைசியில் இருக்கக்கூடிய -3ஐயும் இங்க எழுதிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், பெருக்கல் பண்ணணும். சோ இந்த 20 இன்ட்டு 4 அதை எழுதிக்கலாம். இந்த 20 இன்ட்டு 4 சுருக்கணும் அப்படின்னா 80, அதாவது 80 கிடைச்சிருது. பிளஸ் இந்த 4 டிவைடட் பை 2 நம்ம சுருக்கணும் பாத்தீங்களா, அதையும் இங்க எழுதிக்கிறோம். எழுதிட்டு -3 இதை கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் கூட்டல் 80 பிளஸ் 2 82 -3. சோ நமக்கு கடைசி ஆன்சர் என்ன கிடைக்குது, 79. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த 4 ஆப்ஷன்ல பாருங்க 79 அப்படின்றது ஆப்ஷன் 1ல இருக்கு. சோ இந்த ஆப்ஷன் 1 79 தான் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கேள்விக்கான பதில். எஸ், ஆப்ஷன் 1 தான் சரியான விடை. இப்ப அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். P என்பது இன்டேயும், R என்பது டிவைடடையும், S என்பது பிளஸையும், T என்பது மைனஸையும் குறித்தால் 8B 7S 4R 2T 5P 3 இன் மதிப்பு யாது? இதுதான் நமக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். இதுக்கு நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா பாருங்க, இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வினா. சோ இதை எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா P அப்படின்றத இன்டு அப்படின்னா S பிளஸ் ஆகும், R அப்படின்றத டிவைடட் ஆகும், T மைனஸ் P இன்டு அப்படின்னு மாத்திருக்காங்க. சோ நமக்கு கொடுத்த இந்த PSRTP அப்படின்றத மாற்றம் பண்ணினால் 8 இன்ட்டு 7 பிளஸ் 4 டிவைடட் பை 2 மைனஸ் 5 இன்ட்டு 3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், டிவைடட் பண்ணணும். அப்ப இந்த 4 டிவைடட் பை 2 வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும். சோ இந்த 8 இன்ட்டு 7 அப்படியே எழுதிக்குங்க. 8 இன்ட்டு 7 பிளஸ் 4 டிவைடட் பை 2. இந்த 4 டிவைடட் பை 2 சுருக்கணும் அப்படின்னா 2 அப்படின்றது நமக்கு ஆன்சரா கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, -5 இன்ட்டு 3, அது அப்படியே எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இன்ட்டு, அப்ப அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது பெருக்கல். சோ 8 இன்ட்டு 7 56. ஓகே, இந்த 56 நம்ம இங்க எழுதிட்டோம். இந்த 4 டிவைடட் பை 2 ஆன்சர் என்ன கிடைச்சது, 2 அப்படின்றது நமக்கு ஆன்சரா கிடைச்சது. அந்த 2 இங்க எழுதியாச்சு. இங்க இருக்கக்கூடிய பெருக்கல் 5 இன்ட்டு 3 15, அதையும் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பிளஸ். அப்ப 56 பிளஸ் 2 58 மைனஸ் இந்த 15 அப்படியே வந்துருச்சு. கடைசியா நம்ம பண்ண வேண்டியது கழித்தல். அப்ப 58 மைனஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 43. சோ 43 அப்படின்றது நமக்கு ஆன்சர். நம்ம கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, 43 அப்படின்றது எங்க இருக்கு, ஆப்ஷன் 4ல 43 இருக்கு. சோ இந்த ஆப்ஷன் 4 தான் நமக்கு சரியான விடையா இருக்கணும். எஸ், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஸ்டினுக்கு